அன்பான வணக்கம். நான் கண்ணன். இன்னைக்கு இந்தியா ஃபுல்லா மிகப்பெரிய லெவல்ல பேசப்படக்கூடிய ஒரு விஷயத்த நாம இன்னைக்கு இந்த பதிவுல பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, 18வது லோக்சபா தேர்தல் முடிஞ்சது. அதுல என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்றாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா இப்போ சபாநாயகர் பிரச்சனை ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாச்சு. என்ன அப்படின்னா, சபாநாயகர் பதவிக்கு பிஜேபி அவங்களோட கேண்டிடேட்ட முன்மொழியறதுக்காக இந்தியா கூட்டணி கூட்ட கேட்டாங்க. இந்தியா கூட்டணி அதுக்கு ஒரு நிபந்தனை வச்சாங்க. என்ன நிபந்தனை வச்சாங்க அப்படின்னா, எங்களுக்கு துணை சபாநாயகர் பதவி நீங்க எங்களுக்கு குடுக்கணும் அப்படின்னு என்டிஏ கூட்டணி கூட்ட இந்தியா கூட்டணி வைக்க. அதை என்டிஏ கூட்டணி நிராகரிச்சாங்க. நிராகரிச்சோன்னே இந்திய கூட்டணி என்ன சொன்னாங்க அப்படின்னா, சரி அப்போ இதில வாக்கெடுப்பே வச்சுக்கலாம். அப்போ வாக்கெடுப்பு வைக்கிறாங்க அப்படின்னா, நிரோட் பார்த்தீங்கன்னா 272 பேர் யாருக்கு வாக்களிக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது விதி. அப்போ நிரோட் பார்த்தீங்கன்னா, இது இந்தியா அரசியல்லேயே இது சபாநாயகர தேர்ந்தெடுப்பதற்காக நடக்கக்கூடிய எலெக்ஷன் அப்படிங்கிறது இது 3வது முறை. நிரோட் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1952ல ஒரு ட்ரிப் நடந்துச்சுங்க. அதுக்கப்புறம் 1976ல ஒரு ட்ரிப் நடந்துச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இத்தனை வருஷங்களுக்கு பிறகு நிரோட் பார்த்தீங்கன்னா, அப்போ 76 அப்படின்னா, நிரோட் பார்த்தீங்கன்னா ஒரு 46, 47 வருஷத்துக்கு அப்புறம்ங்க, இப்போ தான் இந்த சபாநாயகர் தேர்ந்தெடுக்கிறதுக்காக எலெக்ஷன் நடக்குது. சபாநாயகர் அப்படிங்கிறது எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னா, யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்கள் தான் அதைய முன்மொழிவாங்க. அதுக்கு எதிர்க்கட்சிகள் அதுக்கு ஒப்புதல் கொடுப்பாங்க. ஆனால் இந்த ட்ரிப் பார்த்தீங்கன்னா, எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய இந்திய கூட்டணி அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. பட் நாங்கள் அதுக்கு ஏற்றுக்க மாட்டோம். எலெக்ஷன்லேயே பார்த்துக்கலாம். என்ன தைரியத்தில் அவங்க எலெக்ஷனை பார்த்துக்கலான்னு சொன்னாங்கன்னு தெரியல. ஏன்னா, இந்தியா கூட்டணி கூட்டம் இருக்கிறதே 234 எம்பி தான். ஆக்சுவலி பாஜக கூட்டம் 272 இருந்தால் போதுங்க. ஆனால் அவங்க கூட்ட 293 பேர் இருக்கிறாங்க. இதில் என்ன ஒரு அர்த்தத்தில் அவங்க தேர்தல் வச்சுக்கலான்னு சொன்னாங்கன்னு தெரியல. ரைட், ஓகே, எனிவே தேர்தல் நடந்துச்சு. அதில் பாஜக வெற்றி பெற்றாங்க அப்படிங்கிறது உண்மை. ரைட், வெற்றி பெற்ற பிறகு போன முறை இருந்தவரே தான் ஓம் பிர்லா அவர்களை தான் என்டிஏ கூட்டணி சார்பாக அவங்க சபாநாயகரை தேர்வு செஞ்சாங்க. அதில் அவர் ஜெயிச்சு மறுபடியும் 2வது முறையாக அவர் ஆக்சுவலி இது 25 வருஷத்துலேங்க ஒருத்தர் சபாநாயகரை இருந்து 2வது முறையாக அவரே சபாநாயகரை இருக்கிறது அப்படிங்கிறது 25 வருஷம் இந்த அரசியல் வாழ்க்கையில் இது ஒரு புதிய அத்தியாயம் தான் நாம் சொல்லணுங்க. அப்போது காங்கிரஸ் சார்பில் சுரேஷ் அவர்கள் போட்டிட்டாங்க. பட் அவர் தோல்வி அடைஞ்சிட்டார். ஏன்னா அந்த அளவுக்கு 272 எம்பிகள் அவருக்கு ஆதரவு கொடுக்கல. ஏன்னா அவங்களுக்கு இருந்தே நீரோட் பார்த்தீங்கன்னா 234 பேர் தான். ஆனால் பட் அவங்க மற்ற ஆளுக்கூட்டத்தில் பேசி பார்த்துருக்காங்க. அது எந்த விதமும் நடக்கலை. சுரேஷ் தோல்வி அடைகிறாரு. நீரோட் பார்த்தீங்கன்னா ஓம் பிர்லா அவர்கள் மறுபடியும் 2வது முறையாக சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனால் அதுக்குள்ளே நம்மளோட மீடியாக்கள் என்னென்ன பேசுனாங்க. சந்திரபாபு நாயுடு சபாநாயகர் கேட்குறாரு, நிதிஷ்குமார் கேட்குறாரு, அவங்க கேட்குறாங்க, இவங்க கேட்குறாங்க. கண்டிப்பாக இது என்டிஏ கூட்டணியில் மிகப்பெரிய தலைவலியாக இருக்க போகுது அப்படின்னு என்னென்னமோ பேசுனாங்க. ஆனால் பாஜக அப்படிங்கிறது அதில் அவங்க ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க, ஏது செய்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவில் வெளியே சொல்லவே மாட்டாங்க. அந்த கடைசி நேரத்தில் அதை எக்ஸிக்யூட்டிவ் பண்ணி போயிட்டு இருப்பாங்க. அவங்கள சுற்றி இருக்கிறவங்களுக்கு அவங்க என்ன செய்ய போகிறாங்க, என்ன முடிவு எடுத்துக்கிறாங்க தெரியாது. கடைசி நேரத்தில் ஒரே அடி அடித்து வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க அதை செய்யறதுக்கு முன்னாடி அவங்க எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அப்படிங்கிறது மிகப்பெரிய ரகசியம். அது இதுவரைக்கும் அதை கடைபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த இதுலேயுமே சபாநாயகர் தேர்தலையும் அதைத்தான் அவங்க செஞ்சாங்க. அதுக்கப்புறம் 2வது முறையாக அவருக்கு பதவி பிரமாணம் செய்யப்பட்டது அப்படிங்கிறது இன்னையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகள். நண்பர்களே வணக்கம். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி.